2024 தொடங்கி வச்சாரு. புரியுதா? அப்போ 2024 தொடங்கி வச்சு அதனுடைய விழிப்புணர்வு 23/1/2025 இந்த வருஷம் மறுபடியும் விழிப்புணர்வு கொண்டு வந்து அந்த திட்டத்தை நம்ம பேச்சோட நிறுத்தாம செயல்பாட்டில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மீட்டிங்கை நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். புரியுதா? இப்போ இந்த மஞ்சப்பைங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, பார்க்கறதுக்கு மஞ்சள் கலராக இருக்கும். இதனுடைய எடை பார்த்தீங்கன்னா பயங்கரமான எடை. நான் என்னோட ஒரு கையால் தூங்க முடியும். புரியுதையா? இப்போ ஏன் இந்த மஞ்சப்பையை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்தாக சொல்கிறேன். இப்போ பார்க்கும்போது இந்த பிளாஸ்டிக் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது. புரியுதா? உலகத்தில் பார்க்கும்போது பண்டைய மனிதர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார்கள். உங்களுக்கு தெரியும். இப்போ பழைய காலத்தில் பார்க்கும்போது இயற்கையாக இருக்கிற எந்த பொருளும் மண்ணோட மக்கி போகும். பார்த்துருக்கீங்களா? இயற்கையாக இருந்தது, இயற்கையாக உள்ள அனைத்து பொருட்களும் மண்ணோட மக்கி போகும். புரியுதா? நாமளும் மண்ணோட மக்கி போகும். ஒரு 60-70 வருஷம் நாம மண்ணில் இந்த பூமியில வாழ்ந்து நாமளும் மண்ணோட மக்கி போவோம். அப்ப நாமளும் ஒரு மக்கி போற பொருள் தான். ஆனா இந்த நாம மக்கி போற நாம என்ன பண்றோம்? மக்காத பொருளை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கெல்லாம் தீமை விளைவித்து அதை விட்டுட்டு நாம மக்கி போறது சரியா? அது சரிபட்டு வராது. அதனால்தான் நம்ம தமிழக முதலமைச்சர் மீண்டும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து மீண்டும் மஞ்சப்பை இந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்த மஞ்சப்பை பார்க்கும்போது இயற்கையுடன் இணைந்து வடிவமைக்கப்பட்டது. எனது என்ன காட்டன் துணி இருக்கு இல்லையா? காட்டன் துணியில தச்சது. காட்டன் இதிலிருந்து பயன்படுத்துறாங்க, பருத்தியிலிருந்து தயாரிக்கிறாங்க. அந்த பருத்திலிருந்து தயாரித்து அதிலிருந்து நூல் எடுத்து செய்யப்பட்ட அந்த மஞ்சப்பை நாம மக்கி போகிறதுக்கு முன்னாடியே இந்த பை மக்கி போகும். அப்போ அது நல்லது தானே இல்லையா? அப்போ இயற்கையாக படைக்கப்பட்ட பொருட்கள்லாம் மக்கி போகாத பொருள் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? யோசனை பண்ணுங்க. எதுவுமே இல்லை. எல்லா பொருளும் மரம், செடி, கொடி, பாறை மக்கி போகும். புரியுதா? பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாறை இருந்தா அது மழையிலையும் காத்திலையோ அது அடிபட்டு சிதைந்து மணலாகி அது மக்கி போற பொருள் தான். புரியுதா? அப்போ இயற்கையாக படைக்கப்பட்டு நாம மக்கி போற நாம இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு மக்கி போகாத ஒரு பொருளை விட்டுட்டு போறது நாம இந்த உலகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம். புரியுதா? ஆகவே நாம் என்ன செய்யக்கூடாது? இனிமேலாவது இன்னையிலிருந்து நாம் என்ன செய்யணும்? இயற்கையுடன் மக்கி போகின்ற பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும். உதாரணம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாம சாப்பாடு சமைக்கிறதுக்கு மட்டும்தான் பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அடுப்பில் வச்சு உருகி போயிடும் இல்லையா? குக்கர் பாருங்க உருகி போயிடும். அதனால நாம அதை பயன்படுத்துறோம். எது? அலுமினிய பாத்திரத்துக்கு ஸ்டீலே பயன்படுத்துறோம். மீதி எல்லா பொருளும் பிளாஸ்டிக் தான். பாருங்க, மஞ்சப்பொடி போட்டு வைக்கிறது, காப்பி பொடி, டீ பொடி, ஊறுகாய், உப்பு, புரியுதா? அரிசி, பருப்பு, மண்ணெண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு கேனு, டீசல் ஊற்றி வைக்கிறதுக்கு கேனு, எல்லா பொருளும் பிளாஸ்டிக். அப்போ நாம் என்ன பண்ணணும்? இனிமேலாவது நம்ம வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய அந்த டப்பாக்களை ஒன்று அலுமினிய டப்பாவை பயன்படுத்துங்க, ஸ்டீல் டப்பாவை பயன்படுத்துங்க, கண்ணாடி டப்பாவை பயன்படுத்துங்க, மண் பானையை பயன்படுத்தினா ரொம்ப பெஸ்ட்டு. புரியுதா? தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு மண் பானை, குழம்பு சாப்பாடு ஆக்கிறதுக்கு மண் பானை, அதெல்லாம் சீக்கிரமாக மண்ணோட பண்ணால் மக்கி போகும். புரியுதா? எல்லாமே தெரியும் சார், நாம் செய்யறது கஷ்டம் சார் இல்லையா? 20 ரூபாய் எதெடுத்தாலும் 20 ரூபாய் பிளாஸ்டிக் கடையில் விட்டுருப்பான். ஓடி போய் 20 ரூபாய் ஒரு டப்பா வாங்கி அதில் உப்பு போட்டு வைப்போம். உப்பு போட்டு வச்சா என்ன பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள உப்பு ரொம்ப போட்டு வைக்கக்கூடாது.